ஹாய். ஆக்சுவலி என்னோட மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட்ஸ் நான் இந்த யூடியூப் சேனலில் போட போகிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா, எனக்குள்ளே இருக்க பிக்கஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா? அதாவது இது இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குன்ற ஒரு சில கொஷின்ஸை ஓட ஆன்சர்ஸ் இல்லைன்னா அதை பற்றி நான் ரீசர்ச் பண்ணி அதுக்கு எனக்கு கிடைச்ச வேல்யூபிள் ஆன்சர்ஸோ இல்லைன்னா எனக்கு புரிஞ்ச அளவு எல்லாத்தையுமே இங்கே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். இங்கே மோஸ்ட்லி நான் ஷேர் பண்ண போகிற எல்லா கண்டென்ட்ஸுமே என்னோடய கொஷினுக்கு ஆன்சராகவோ இல்லைன்னா நார்மலாக நம்ம நோட்டீஸ் பண்ண முடியாத ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை சொல்கிறதா தான் இருக்கும். ஏன் இந்த கிளாரிஃபிகேஷன்னா, நான் சொல்கிற டாபிக்ஸு மேபி என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டாக இருக்கலாம். அண்ட் ஐ ட்ரை டு பி எக்ஸாக்டாக அது வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கணும், உங்களுக்கு சேரும்போது அது கரெக்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன். பட் ஒரு சில இடத்துல அது மிஸ் ஆகிருக்கலாம், இல்லைன்னா ஒரு சில இடத்துல எனக்கே தெரியாமல் நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ தட் ஐ கேன் நோ வாட் ஐ டிட் ராங். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கான டாபிக் என்னன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நம்மள நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷன் டாப் 1% இருக்க அவங்கள தான் நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருப்போம். அவங்கள நம்ம எப்படி பார்ப்போம்னா, அவங்கள மாதிரி கிரேட்டாக யாராவது இருப்பாங்களா, அவங்க பேர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சூப்பர் டேலண்ட் இருக்குது, அவங்களாம் ரொம்ப இன்டெலிஜென்ட், அதனால தான் அந்த இடத்துல இருக்காங்கன்னு நம்ம நினைப்போம். டாப் 1% அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அவங்கள மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் ஏன் மிச்சம் இருக்க 90லேருந்து 99% மக்களை நம்ம கண்டுக்கிறவே மாட்டோம்? ஏன்? அவங்களாம் லேசி பீப்புள்ஸ், அதாவது அவங்களால எதுவுமே முடியாதா, அவங்களால எதையுமே செய்ய முடியாதா, இல்லை அவங்களுக்கு தான் அறிவு இல்லையா? ஏன் அவங்கள மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம்? இங்கே நான் அவங்கள மாதிரிக்கு எப்படி ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன், இவங்கள மாதிரிக்கு எப்படி ஆகக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கே நான் என்ன சொல்ல போகிறதுனா, அவங்க எப்படி அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க, இதை தான் ஸ்டார்ட். என்னோட சைல்ட்ஹுட்டில் என்னோட பிக்கஸ்ட் ட்ரீமாக எது இருந்துச்சுன்னா, என் பேங்க் அக்கௌண்ட்டில் எப்பயுமே காசு இருந்துக்கிட்டு இருக்கணும், எனக்கிட்ட நிறைய டைம் இருக்கணும். அதே மாதிரி நான் ஒரு இடத்துல போய் நின்னா எல்லாருமே என் பேரை சொல்லி, ஓ இவங்களாம் தெரியாதா, இவங்க சூப்பர், இவங்க செம்ம டேலண்டட், அது இதுன்னு எல்லாரும் என்னை புகழ்ந்துட்டாலும் என் கீழே நிறைய வேலை செய்யணும். இதெல்லாம் இருந்தால் தான் நான் ஒரு கிரேட் பீப்புள், அதாவது அந்த டாப் 1%, 10% பீப்புள்ஸில் நானும் ஒருத்தவங்க நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ அதே மணிக்கு இருக்கணும், அப்படி இருந்தால் தான் சக்ஸஸ்ன்னு நான் நினச்சேன். ஆனால் ரீசன்ட் டேஸில் உண்மையிலேயே சக்ஸஸ்னா என்னது, உண்மையிலேயே கிரேட்னா எதுன்ற கொஷின் எப்பயுமே மைண்டில் இப்போதைக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அப்போது உண்மையிலேயே கிரேட்னா என்னது, கிரேட் பீப்புள்ஸாக இருக்கணும்னா, அதாவது அந்த டாப் 1-10% பீப்புள்ஸாக இருக்கணும்னா அவங்க உண்மையிலேயே என்ன செஞ்சு அந்த பொசிஷனுக்கு போனாங்கன்ற கொஷின் எப்பயும் என் மைண்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களில் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களேன், ஏன் அவங்க அந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு. நிறைய பேர் சொல்லுவீங்க அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இன்டெலிஜென்ஸ் அதிகம், அதனால தான் அவங்க அந்த பொசிஷனில் இருக்காங்கன்ட்டு. ரியலி நிஜமாவா? அவங்க இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதுனால தான் அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, பெரிய பணக்காரங்களாக இருக்காங்களா? அப்போ உங்களுக்கு நிக்கோலஸ் டெஸ்லான்றவங்களை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாட்டி சொல்கிறேன், அவங்க பெரிய சயின்டிஸ்ட், அவங்க ஃபியூச்சரிஸ்டிக் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மனுஷன் இப்போ எல்லாரும் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிரேட்டாக தெரிகிற அதே மனுஷன் சாகும்போது கொஞ்சம் கூட காசு இல்லாமல், வயசாகி லைக் கொஞ்சம் கூட காசே இல்லாமல் செத்து போனாங்க. அவங்க வாழும்போது எல்லாருக்குமே அவங்கள பற்றி தெரியும்னா, யாருக்குமே அவங்கள பற்றி அசலுக்கு தெரியாது. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சாலும் கூட அப்போ அவரோட காலகட்டத்தில் யாருக்குமே அந்த மனுஷனை பற்றி தெரியாது. அது மட்டும் இல்லை, அவரோட ஐடியாஸை யாருமே வேலிடேட் பண்ணல, அவருக்கு சப்போர்ட்டாக யாருமே இல்லை. ஆனால் நிக்கோலஸ் டெஸ்லா மாதிரிக்கு ஒரு அறிவாளி என்ன கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் லைக் அவரை மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக முன்னாடியே யோசித்து வச்சவங்க இருக்காங்களான்னா ரொம்ப கம்மின்னு சொல்லுவேன். இவ்வளோ அறிவாளியான நிக்கோலஸ் டெஸ்லா பணக்காரராக சாகவே இல்லை. அவர் வாழும்போது அந்த டாப் 10%க்குள்ளே இல்லவே இல்லை. அதாவது மக்களோட கண்ணுக்கு அவர் தெரியாமலே போயிட்டார். காலப்போக்கில் அவர் இப்போ தெரிகிறாரு, ஆனால் அப்போ யாருக்குமே தெரியாமல் தான் இருந்தார். அவர் ஃபைனான்ஷியலாக வெல்த்தி பர்சனும் இல்லை. அவரோட ஐடியாஸ் அவர் வாழும்போது ரொம்ப அதிகமாக லைக் எல்லாருமே அவரோட ஐடியா சூப்பர்ன்னு யாரும் சொல்லலை. ஆனால் இவரோட ஐடியாஸை காப்பி பண்ணி
பணக்காரங்களாக ஆனவங்க நிறையா பேர், இவரோட ஐடியாஸை வச்சு ஃப்ரேம் வாங்கிக்கிட்டவங்க நிறையா பேர். ஸோ இங்கே நீங்கள் சொல்லுங்கள், இன்டெலிஜென்ட் மட்டும் போதுமா டாப் 110% வர? இப்போ உங்களில் நிறையா பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் இருந்தால் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலுமே உச்சாண்டில் போயிடலாம். இது சின்ன பேருந்து நம்மள நிறைய பேர் கேட்டே வளர்ந்துருப்போம். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டோன்னா ஒரு நல்ல இடத்துக்கு போகும்னு. நிஜமாலேயே கஷ்டப்பட்டா நல்ல இடத்துக்கு போக முடியுமா? இந்த கல்லை ஒடிக்கிறவங்க, கல்லை தூக்கிட்டு போகிறவங்க, இந்த மேஸ்திரி வேலைக்கு, கட்டட வேலைக்கெல்லாம் போவாங்க இல்லைங்களே, அவங்கள விட அந்த டாப் 1% 10% இருக்க பீப்புள்ஸ் கஷ்டப்பட்டுருப்பாங்களா? அவ்வளோ கஷ்டமான கடினமான வேலை பண்ணியிருப்பாங்களா? இல்லையே, அசலுக்கு இல்லை. ஆனாலும் ஏன் அவங்க அந்த டாப் 1% 10%? இப்போ நீங்கள் சொல்லலாம் இன்னொரு விஷயத்தையும். நான் ஒருத்தரை பற்றி சொல்ல போகிறேன். அந்த ஒருத்தரை பற்றி கேட்ட கருத்து நீங்களே நினைப்பீங்க, லக்கு தான் முக்கியம், அதிர்ஷ்டம் இருந்தால் தான் நம்ம எந்த இடத்துக்குனாலும் போக முடியும்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது யாருன்னா பில்கேட்ஸை பற்றி நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். சின்ன பழம் பில்கேட்ஸோட பணத்தை பெட் மேலே அடுக்குனா அது விண்வெளியவே தொற்றுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய பணக்காரர் பில்கேட்ஸ் நினச்சா இந்த உலகத்தையே வாங்கலாம், அவ்வளோ காசு இருக்குன்னு சின்னப்ப நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே பில்கேட்ஸோட லைஃப்பை பற்றி ஒரு புக்கில் இருக்கும். அதான் த சைக்காலஜி ஆஃப் மனி புக்கில் ஒரு பேஜில் பில்கேட்ஸை பற்றி இருக்கும். அதாவது என்னன்னா, பில்கேட்ஸு படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அவரோட ஏரியாஸில் அவருக்கு மட்டும்தான் கம்ப்யூட்டர் இருந்துச்சு. அதுவும் அந்த காலத்தில். ஏன்னா அப்போ தான் கம்ப்யூட்டர்ஸ்ன்றது ஸ்டார்ட் ஆச்சு. அப்பப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சு. அப்பயே அவருக்கு கம்ப்யூட்டர்ன்றது கிடச்சிச்சு. அதுவும் அவர் ஸ்கூலில் மட்டும்தான் அது இருந்துச்சு. அவரோட அந்த ஏரியாவில் நிறையா ஸ்கூல்ஸில் அசல் எந்த ஸ்கூல்லையுமே இல்லை, அவர் ஸ்கூலில் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை படித்து அதை கற்றுக்கிட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கோடிங் இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கு சம்மந்திச்சின மணிக்கு ஒரு கம்பெனின்றதை ஸ்டார்ட் பண்ணார். அதான் மைக்ரோசாஃப்ட். பட் வெயிட் எ செகண்ட், அவ்வளோ பெரிய ஸ்கூலில் பில்கேட்ஸ் மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டரை நல்லா படித்து அவ்வளோ பெரிய ஆளை ஆனாரான்னா இல்லை, இன்னொருத்தரும் இருந்தார். அவர் தான் இவரும் பில்கேட்ஸ்க்கு ஈக்குவலாக பில்கேட்ஸ் மாதிரிக்கும் அந்த கம்ப்யூட்டர் அந்த சிஸ்டமை பற்றி ஃபுல் நாலேஜ் இருந்து அவர் அந்த இதை ரொம்ப நல்லா படித்து அவருக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு ஃப்யூச்சரில் அது மாதிரிக்கு ஒரு பெரிய பிக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோன்ட்டு. ஆனால் காலம் அவரை சூறையாடிருச்சு. அதனால் அவர் இப்போ இல்லை. என்னாச்சுன்னா, அந்த பர்டிகுலர் பர்சன் ட்ரக்கிங்னு போகும்போது மலையிலேருந்து கீழே வந்து இறந்து போயிட்டார். ஸோ இதனால் என்னாச்சுன்னா அவரோட சாப்டர் அங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதே பர்சன் இப்போ உசுரோட இருந்திருந்தால் ஒன்று பில்கேட்ஸ்க்கு டஃப் கொடுக்குற ஒரு காம்படிட்டராக இருந்திருப்பார், இல்லை பில்கேட்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்திருப்பார், இல்லைன்னா பில்கேட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருந்திருப்பார். இதுதான். ஆனால் காலம் அந்த லிட்டில் லக்குன்றது இங்கே விளையாண்டு மொத்தத்தையும் மாற்றி அமைச்சிருச்சு. ஸோ இதை கேட்கும்போது ஆமாம் லக்கு மட்டும்தான் முக்கியம்னீங்கன்னா வெயிட் எ செகண்ட், இப்போது இன்னொருத்தவங்களை பற்றியும் சொல்கிறேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். இவரை பற்றி ரீசெண்டாக கூட நியூஸில் நல்லாவே தெரியப்பட்டார். அது யாருன்னா இலான் மாஸ்க் பற்றி சொல்லணுன்னா, இவர் தெரியுமா நியர்லி பேங்க் கரப்ட்கே போய் மொத்தமாக சப்தமாகி எல்லாமே போயிடுச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்க முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு இலான் மாஸ்க், அதாவது இப்போ இருக்க வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ரிச்சஸ்ட் பர்சனான இலான் மாஸ்க் அப்போது பேங்க் கரப்டுக்குள்ளே போனார். அதாவது அவர்கிட்ட இருந்த எல்லா காசுமே ஜப்தியாகி கையில் ஒன்றுமே இல்லை, அடுத்த ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. போலீஸ் எல்லாம் அவரை இப்போ கைது பண்ணலான்ற சுச்சுவேஷனில் இருந்து எல்லாமே மாறி போச்சு. ஸோ இங்கேருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம அந்த டாப் 1% 10% பீப்புள்ஸில் நம்மளும் ஒருத்தவங்க ஆகணும்னா நம்ம ரொம்ப அறிவாளியாக இருக்கணும், நம்ம ரொம்ப கஷ்டப்படணும், நம்மளுக்கு நிறைய லக்கு இருந்தால் தான் நம்ம அந்த டாப் 1%க்கு போவோம். இல்லைன்னா போக முடியாதுன்றது போய். அப்புறம் எது இருக்கணும்டா டைம் இருக்கணும். நம்மளுக்கு இருக்க டயத்தை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்ன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த விஷயத்தை சொல்லும்போது இந்த விஷயத்த நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இது வந்துட்டு நார்மலாக எல்லோரும் சொல்கிறது தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் உண்மை. நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? அது உங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, எனக்கும் தெரிய மாட்டேங்குது.
டைம்ன்றது ஒரு ரொம்ப குரிஷியலான ஒரு விஷயம். அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்ற ஒரு விஷயம் தான் நம்மளை எந்த பொசிஷனுக்கு இருக்க வைக்கணும், இருக்க வைக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறதே அதுதான். ஸோ இதில் நாலேஜ் எனக்கு அதிகமானு கேட்டால் இல்லை. அதே மாதிரிக்கு தான் உங்களில் நிறையா பேர், நம்மளில் நிறைய பேர் அதே சுச்சுவேஷன்ஸில் தான் இருப்போம். நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவரி பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, டைம் மேனேஜ்மெண்ட்னால எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த சேனல் க்ரோத்துக்கானது. ஸோ க்ரோ தான் ஆகுமே. அப்புறம் செகண்ட் என்னதுன்னா கன்சிஸ்டன்சி. எல்லாராலையும் சொல்லப்பட்டது. லைக் நீங்கள் யூடியூப்பை திறந்து இல்லைன்னா யாராவது ரொம்ப கிரேட் பீப்புள்ஸ் எல்லோரும் யார்கிட்ட கேட்டாலும் கன்சிஸ்டன்சின்னு தான் என்னவாங்க. கன்சிஸ்டன்சி நிஜமாலேயே முக்கியம். 30 நிமிஷம் ஜாங்கோ 30 நிமிஷம் ஜாங்கோண்டு ஒரு வாரத்துக்கு 30 நிமிஷம் படிக்கிறது, ஒரே நாளில் ஜாங்கோ படிக்கிறது ஒன்றும் இல்லை. 30 நிமிஷம்னும்போது நம்ம பிரெயின் ஆக்டிவாக ஓகேன்ட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்மளில் நிறைய பேர் என்ன செய்வோம், எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டோம், ஒரே நாள் எல்லாத்தையும் செஞ்சிடலான்னு நினைப்போம். ஒரே நாளில் செய்கிறது கரெக்ட், ஆனால் அது தொடர்ந்து செய்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் கரெக்டு. கன்சிஸ்டன்சி. இன்னொன்று இருக்குது, இதை பற்றி நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஏன் இதுக்கு யாருமே இதை பற்றி பேச மாட்டாங்கன்னு இருக்கும். தாடு. இந்த தாடை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் இந்த தாடு தான் என்னை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமான விஷயமா நான் கன்சிடர் பண்ணுவேன். அது என்னன்னா நெட்வொர்க்னா என்னன்னா லைக் கம்யூனிகேஷன். யாரோட காண்டாக்டில் இருக்கோம், யார்கிட்ட நம்ம அதிகமாக பேசுகிறோம், எப்படிப்பட்டவங்க கிட்ட இருக்கோண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்த சொல்லணும்னா, நீங்கள் டாப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்க ஒரு எக்ஸாம்ஸில். ஸோ அப்போ நீங்கள் படிக்கலாம், கரெக்டு. உங்கள் ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க படிக்க மாட்டாங்க. ஸோ அது அவங்களோட பர்சனல். ஆனால் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால எப்படி லாஸ் ஆகும், என்ன தப்புன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் டாப்பராக ஆகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் அதுக்காக கஷ்டப்படுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அதுக்காக கஷ்டப்படல, தட்ஸ் ஃபைன். ஆனால் அதே ஃப்ரெண்ட் படிப்பெல்லாம் எதுக்கு டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கும் போது, நீங்கள் அவங்களோட கனெக்டில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மைண்ட் என்ன சொல்லணும்னா, அவங்க சொல்கிறது கரெக்டு தானே, அவங்க நினைக்கிறது கரெக்டு தான்ட்டு அவங்க மைண்டுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடும். அதுக்கடுத்து அவங்க சொல்கிறது தான் கரெக்ட் நினச்சிக்கிட்டு நீங்களும் உங்கள் டாப்பர் கனவை உங்களுக்கே தெரியாமல் அதை ஸ்கிப் பண்ணிடுவீங்க. இதுதான் நிஜம். இதனால தான் நெட்வொர்க்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெட்வொர்க்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் இன்னொரு வீடியோவில். இப்போ இந்த 3 விஷயம் இருந்தால் போதுமா, நான் அந்த டாப் 10% பீப்புள்ஸில் நானும் ஒருத்தவங்களாம் மாறிடலாமான்னு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலி உண்மையாக சொல்லிட்டா எனக்கே தெரியாது. ஏன்னா நான் அந்த டாப் 10% பீப்புள்ஸில் நான் ஒருத்தவங்க இல்லை. ஆனாலும் இந்த 3 விஷயம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நான் ஒரு ஸ்டேஜில் இருக்கேன், இந்த ஸ்டேஜ்லேருந்து என்னை இன்னொரு ஸ்டேஜ்க்கு, அதாவது நான் இங்கே இருக்கேன், இந்த இடத்துக்கு நான் போகணுன்னா இங்கேருந்து என்னை இங்கே புஷ் பண்ணுறது ஜஸ்ட் இந்த 3 விஷயம் தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது என்னோட பர்சனல் பிலீஃப்ஸ். ஆனால் இதுதான் உண்மைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இந்த விஷயத்த நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சிதம்பர ரகசியம்லாம் இல்லை. நிறையா புக்ஸ் படிக்கும்போது, நிறையா பேரோட பேச்சுக்க கேட்கும்போது, நிறையா பேரோட லைஃப்ஸை எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏனோ தானோ யாரோ சொன்னதுன்னு நானும் ஸ்டார்டிங்கில் நினச்சேன். பட் உண்மையாக சொல்லணும்னா இந்த 3 தான் நம்ம ஒரு ஸ்டெப்பில் இருந்து இன்னும் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ நெவர் ஸ்கிப் இட். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொன்னேன். அது என்னன்னா, மிச்சம் இருக்க 98-99% பீப்புள்ஸ் எல்லாம் ஃபெயிலியர்ஸா என்ன ஒரு கொஷன் உங்ககிட்ட வச்சுருந்தேன். உண்மையிலே அவங்க ஃபெயிலியர்ஸா? கிடையவே கிடையாது. எதுக்கு அந்த 99% பீப்புள்ஸு ஃபெயிலியரே கிடையாதுன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்சராக ஆகணுன்றது ரொம்ப பெரிய ஆசை, ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அவங்க ஒரு டீச்சர், மாதம் 12,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த டீச்சர் ஜாப் பிடிக்கலை. அவங்களுக்கு பிடிச்சது இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு. ஆனால் அவங்களால ஆக முடியல. எதுக்குன்னா, அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஃபீட் பண்ணணும், அதாவது அவங்க குடும்பத்துக்காக அவங்க உழைச்சி ஆகணும். அதனால் அவங்களுக்கு பிடிக்காத வேலைக்கு கூட அவங்க தினம் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே சொல்லுங்கள், அவங்க ஃபெயிலியராக? இல்லை. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க அசலுக்கு ஃபெயிலியரே இல்லை. இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, அதாவது என் அப்பா. அவருக்கு பாலிடிக்ஸில் எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னா, பார்ட்டிஸை பற்றி, அவங்களோட பின்னணி, அவங்க எப்படி உருவாகுனாங்க, அவங்களுக்கு ஃபண்டிங் எங்கேருந்து வருது, இப்படி எவ்வளோ அதிக நாலேஜ் இருக்கும் அவருக்கு பாலிடிக்ஸை பற்றி. ஆனால் நான் ஒரு நாள் கேட்டேன், அவங்களுக்கு அவ்வளோ பாலிடிக்ஸ் பிடிச்சிச்சுன்னா நீங்கள் ஏன் பார்ட்டிஸில் எதுலேயும் போய் சேரலன்றதுக்கு ஹீ செட் ஒன்லி பண்ணாங்க சார். அது என்னண்டா, நான் அப்படி பாலிடிக்ஸ் பார்ட்டி அப்படி போனேன்னா
எனக்கு காசு தேவை. பார்ட்டியில் போனோடனே யாருமே எனக்கு வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. அப்போது என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்றுறது? என் குடும்பத்தை காப்பாற்றணுன்னா நான் உழைச்சாகணும். அதுவும் தினம் தினம் நான் உழைச்சா தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல சௌகரியமான வாழ்க்கையும் என் குடும்பத்தை ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னா நான் தினம் உழைச்சாகணும். ஸோ அதனால தான் எனக்கு பிடிச்சிருந்தாலும் நான் பாலிடிக்ஸ்குள்ளே போகலன்னாரு. ஒரு உண்மையாக சொல்லணுன்னா அப்படி அதை போல் உழைக்கிறதுனால தான் லைக் எங்கள் அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறதுனால தான் என்னோடய டைமை நான் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ண முடியுது. இன்கேஸ் ஏன் அப்பா அப்படி இல்லைன்னா நானும் என் ஃப்ரெண்ட் மணிக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் ஏதோ ஒரு ஜாப்க்கு போய் வேலை பண்ணி காசு கொண்டு வரணும். ஸோ இங்கே 99% பீப்புள்ஸ் எல்லோரும் ஃபெயிலியர்ஸ். ஆனால் இல்லை, இங்கே இருக்க 80% மக்கள் அவங்க ட்ரீம்ஸ்க்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன, அவங்களாம் விசிபிளாக இல்லை. இந்த டாப் 1-10% பீப்புள்ஸ் மணிக்கு இவங்க விசிபிளாக இல்லை, எல்லாரும் கண்ணுக்கு தெரில. ஆனால் அவங்க சைலண்ட்டாக அவங்களோட லைஃப்பை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்க எல்லாருமே அவங்க குடும்பத்துக்காக, அவங்க கஷ்டத்துக்காக அவங்க ட்ரீம்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லைன்னா அதை கொண்டுட்டு அவங்க குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தளவு இங்கே இருக்க 98% பீப்புள்ஸில் யாருமே ஃபெயிலியர்ஸ் இல்லை. யாரைతే టైం இருந்தும் யூட்டிலைஸ் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணுறாங்களோ, யாரைతే ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தும் அவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு எதை பார்க்குறாங்களோ, என்னை பொறுத்தளவு அவங்க தான் ஃபெயிலியர்ஸ். ஸோ இதுதான் இன்றைக்கான டாபிக். இங்கே ரொம்ப அதிகமாக பேசியிருக்கலாம், ரொம்ப கரெக்டாக இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிருக்கலாம், ஒரு அலைன்மெண்ட்டில் இல்லாமல் போயிருக்கலாம், நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.